வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். முருகனின் ஆத்ம நண்பன். என்னங்க அது? முருகனை பார்த்துருக்கோம், தனியாக எப்போவுமே இருப்பார், இல்லைன்னா 2 பொண்டாட்டியோடு உட்காந்துருப்பார். இது என்னங்க ஆத்ம நண்பன்? அவருக்கு நண்பர் இருந்ததாகவே தெரியலையே. அப்போது முருகனுக்கு நண்பன் இருந்தான்னா அவன் எவ்வளோ வேல்வேஷனாக இருப்பான், யோசிச்சு பாருங்கள். அப்போது இவர்கிட்ட எவ்வளோ சக்தி இருக்கும். இவர் ஏன் இப்படி குரங்கு முகத்தோடு உட்காந்துருக்காரு? நிறைய விஷயம் இருக்குங்க, அதெல்லாம் சொல்லணும். ஏன்னா நம்ம சேனலில் அதிசயம் தானே இருக்கோம். அதிசயத்தை உங்களுக்கு சொல்லாமல் யாருக்கு சொல்ல போகிறேன்? இப்போ நம்ம இந்த ஆத்ம நண்பனை பற்றி தெரிஞ்சுப்போம். முருகனுக்கும் இவருக்கும் எப்படி தொடர்பு வந்தது? இவருக்கும் தேவலோகத்துக்கும் என்ன சம்பந்தம்? தேவலோகம் எதுக்கு இவருக்கு பயந்தது? அதுவும் இல்லாமல் முருகனுக்கு தேவியான கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் இந்த முசுகுந்தன் சொன்னதுனால தான் அவர் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாருன்னா பாருங்கள். அப்போ எவ்வளோ பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பாருங்கள். அப்படின்னா இவரை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இவர்கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. அது என்ன ரகசியம்? ஒரு முறை கைலாயத்தில் வில்வ மரத்து மேலே ஒரு குரங்கு உட்காந்துட்டு ஈசன் கீழே உட்காந்துருக்கிறது தெரியாமல் அவர் மேலே ஒவ்வொரு வில்வமாக போட்டுக்கிட்டே இருந்தது. இதை பார்த்த ஈசன் அந்த குரங்கை கீழே வர சொன்னார். வில்வ இலையை என் மேலே போட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு ஏதாவது வேணுமா? அந்த குரங்கு தலையாடிச்சு. வேண்டாம். இல்லை, நீ என்ன வணங்கி இருக்க, அதுவும் மனுஷனாக இல்லை ஒரு விலங்காக இருந்து இந்த பூஜையை செஞ்சதுனால பூலோகத்தில் உனக்கு நிச்சயமாக பெரிய அரச பதவி கிடைக்கும். பூலோகத்தில் போய் மனுஷனா அரச பிறவியோட, அதுவும் பெரிய சக்கரவர்த்தியாக வாழு அப்படின்னு ஆசீர்வதிச்சார். நம்மளுக்கெல்லாம் இப்படி இருந்தால் பெரிய சந்தோஷம் வந்துடும். ஆனால் இந்த குரங்கு தலை வணங்கி நின்றுச்சு. ஏன் வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கும்போது குரங்கோட கண்ணு கலங்குச்சு. அரச பதவி தேவையில்லை, உங்களை பார்த்த இந்த ஆனந்தமே போதாதா? இதுக்கு மேலே ஒரு அரச வாழ்க்கை என்னை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ அறிவு பாருங்களேன். நீங்கள் என்னை வற்புறுத்தி கேட்குறதுனால உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் மாத்திரம் நான் கேட்குறேன். நான் நீங்கள் கொடுத்த பதவியை வேணான்னு சொல்ல போகிறதில்ல. பூலோகத்துக்கு போகிறேன், ஆட்சி பண்ணுறேன். இதே குரங்கு முகம்தான் எனக்கு வேணும். அதை மாத்திரம் எனக்கு கொடுங்க. அப்போ தான் நான் யாருன்றது எனக்கு தெரியும். அந்த நிலையிலையும் உங்களை மறக்காத உள்ளத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுச்சு. ஈசனுக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. பூலோகத்துக்கு குரங்கு முகத்தோடு ஆட்சி செய்ய தொடங்கிட்டார் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி. அவனை போல ஒரு சிறந்த அரசனை உலகத்தில் பார்க்கவே முடியாது. இவர் ஹரிச்சந்திர மகாராஜாவுடைய வம்சத்தை சேர்ந்தவர் தான். இவர் போர் திறமையை பார்த்து தேவலோகமே மிரண்டு போயிருந்தது. தேவலோகத்தில் நிறைய வாட்டி ஆபத்து வரும். இந்த இந்திரன் போய் எங்கேயாவது பிரச்சனையை வளைச்சிட்டு வந்துடுவார். அதோடு மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தேவலோகத்தை அம்போன்னு விட்டுட்டு ஓடி ஒளிஞ்சிடுவார். அந்த நேரத்துலலாம் இந்த முசுகுந்தனை தான் கூப்பிடுவார். முசுகுந்தா, நீ எப்படியாவது என்னை காப்பாற்றி கொடுத்துரு. இவரும் தேவலோகத்துக்கு உதவி செய்வார். யாருக்கு? இந்திரனுக்கு. அதனால் இந்திரலோகம் நிறைய வாட்டி காப்பாற்றப்பட்டிருக்குது. அவர் ஏதாவது வேணுமான்னு கேட்டால், எனக்கு எதுக்கு, கடவுள் கொடுத்த இந்த பதவி போதாதா அப்படின்னு ஒரு சாதாரணமாக சொல்லிட்டு வந்துடுவார். இவரோட திறமை நாளுக்கு நாள் அதிகமாச்சு. இவர் நம்ம நாட்டை ஆட்சி பண்ணாருன்னா ஆச்சரியமாக இருக்குல்ல உங்களுக்கு? நம்ம கருவூரை தாங்க ஆட்சி பண்ணார். வரலாற்றுப்படி முசுகுந்த சக்கரவர்த்தி கருவூரை ஆட்சி பண்ணியிருக்காருங்க. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன். இந்த கடவுளுங்களும் நம்ம கூட வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கு எத்தனை விதத்தில் ஆதாரம் சொல்லிக்கிட்டே இருக்கு பாருங்கள். சரி, இவருக்கும் முருகனுக்கும் எப்படி நட்பாச்சு? ஈசனுக்கு பிடிக்குது, அப்போ முருகனுக்கு பிடிக்காதா? முருகன் சூரபத்மனை அழிக்க போகும்போது இவரையும் வந்து கருவூரில் வந்து அழைச்சிட்டு போனார். முருகனுக்கு இவரை ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இவர் மனம் திறந்து பேசுகிற ஒரு நல்ல நண்பன். எந்த இடத்துலையும் முருகனை பாராட்டிக்கிட்டே இருக்க மாட்டார். அவர்கிட்ட ஏதாவது சரியில்லைன்னா தன்மையாக எடுத்து சொல்லுவார். இல்லை நண்பா, நீ இப்படி பண்ணால் அது சரியாக இருக்கும்,
எப்போவுமே குறை சொல்கிறன விட நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது அதை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிற ஒரு நண்பன் கிடைக்கிறது ரொம்ப முக்கியங்க. அந்த நண்பன் தான் முருகனுக்கு இவர். இப்போ முருகன் போருக்கு போனார். இந்த அறுபடை வீட்டுக்கும் போகும்போது இந்த முசுகுந்த சக்கரவர்த்தியும் போனார். எல்லாம் முடிஞ்சு ஜெயிச்சிட்டாரு. நமக்கு தான் தெரியுமே, சூரனை அழிச்சிட்டாரு. இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம். என் மக தேவி யானையை முருகனுக்கு எப்படியாவது திருமணம் செஞ்சு வைக்கணும். ஆனால் நான் கேட்டால் நிச்சயமாக முருகன் ஒத்துக்க மாட்டார். ஆல்ரெடி அவர் வள்ளியை கல்யாணம் பண்ணிட்டார். இதுக்கு எப்படியும் மறுப்பு தெரிவிப்பார். நீ தான்ப்பா இதை எப்படியாவது பேசி முடித்து வைக்கணும். நீ இப்படி பண்ணிட்டீன்னா தேவலோகமே உனக்கு கடன் பட்டிருக்கு அப்படின்ட்டார். இவரும் சரி பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டார். இவர் நேராக போயிட்டு முருகன்கிட்ட போயிட்டு, ஏன்பா இந்திரனுடைய பெண்ணு தேவயானையை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னார். முருகன் முடியாது, நான் ஏற்கனவே வள்ளியை கல்யாணம் பண்ணிட்டேன். நீ ஏன் அப்படின்னு நினைக்கிற? இது இந்திரன் கொடுக்குற பரிசு. அப்படி யோசிச்சுப்பாரு. பரிசை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? அதுவும் இல்லாமல் இன்னொன்று யோசிச்சுக்கைய. முருகனும் வேண்டாம் வேண்டான்றாரு. இவர் என்ன சொல்கிறாரு? எவ்வளோ பெரிய வெற்றியாக சூரபத்மனை அழிச்சிருக்க, கிட்டத்தட்ட எத்தனையோ கோடிக்கணக்கான ஒரு அசுரனை அழிச்சிருக்க ஒரு வீரமான செயலுக்கு உனக்கு இந்திரன் ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறான். அவனால் முடிஞ்சது மிகப்பெரிய பரிசான அவனுடைய வளர்ப்பு மகள் தேவியானதா. அது உன் கைக்கு நீ விரும்பி கல்யாணம் பண்ணல, உன் வெற்றிக்கு கிடைச்ச அடையாளமாக இதை தேவர்கள் நினைக்கிறாங்க. இது இல்லாமல் கடவுள்களும் இதை விரும்புகிறாங்க. யோசிச்சுப்பார். இவங்களை உன்னுடைய வெற்றிக்கு அடையாளமாக பக்கத்தில் இருக்கும்போது உனக்கே நம்ம வென்றதுனால கிடைச்ச வெற்றி அந்த இந்திரன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பரிசான்னு நினச்சிப்பார். அந்த பெண்ணும் போன ஜென்மத்தில் ஒன்று நினச்சி வாழ்ந்தவதான் அப்படின்னு சொல்லும்போது, ஓ இவ்வளோ எனக்கானவதானா, நான் இதை ஏற்றுக்கிறேன், அவர் எடுத்து சொல்கிற விதத்தில் எடுத்து சொல்லும்போது ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டார். அவ்வளவுதான், இந்திரனுக்கு இந்த நியூஸ் போயிடுச்சு. பயங்கர சந்தோஷம். என்னுடைய பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்து முருகனை என்னுடைய மருமக பிள்ளையாக ஆக்கிட்டேன். இது எனக்கு எவ்வளோ பெரிய சக்தி. இத்தனை கோடி அசுரர்களை அழித்த ஒருத்தர் என்னுடைய மருமக. என்னுடைய வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும். முருகன் எனக்கு மருமக. எனக்கு இதை செஞ்சு கொடுத்தது என்னுடைய நண்பன். உனக்கு என்னையா வேணும்? நீ என்ன வேணாலும் கேளு முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட கேட்டார். எனக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு போய் நேர்ந்துட்டார் அவர். இவரும் முருகன்கிட்ட எங்கே கல்யாணம் வச்சுக்கலாம் எல்லாம் கேட்டவொடனே அவரும் சொல்லிட்டார், கல்யாணத்தை இந்த பூலோகத்தில் இங்கேயே நடத்திடலாம் கல்யாணத்தை அப்படின்ட்டார். எனக்கு திருப்பரங்குன்றம் பிடிச்சிருக்கு, அங்கேயே கல்யாணம் வச்சுக்கலான்ட்டார் முருகன். இவரும் கல்யாண ஏற்பாடெல்லாம் ஜெகஜோதியாக பண்ணிட்டார். யோசிச்சு பாருங்கள், பூலோகத்தில் இருக்கிற ஒரு அரசனுக்கு எவ்வளோ திறமை பாருங்கள். பயங்கரமாக ஏற்பாடு நடந்துச்சு கல்யாணத்துக்கு. மொத்த தேவர்களும் வந்தாங்க. பயங்கர விமர்சையாக நடந்தது. அத்தனை பேரும் அந்த முசுகுந்தனை ஒரு பெருமையான பார்வை தான் பார்த்தாங்க. ஆனால் அவர் யாரையுமே இது பண்ணல. முசுகுந்தனுக்கு மாத்திரம் ஒரு நல்ல ரூமை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. யார்? நம்ம இந்திரன். ஏன்னா என்னுடைய வம்சத்தில் இதெல்லாம் நடக்காத விஷயம், எவ்வளோ பெரிய விஷயத்தை எனக்கு சாதிச்சு கொடுத்துருக்க அப்படின்னு. ஆனால் ஒரு அரசன் இவ்வளோ பெரிய திறமையை தன்னுடைய நண்பனுக்காக செஞ்சான். ஆனால் அதுக்கு பரிசு மாத்திரம் வாங்கலைங்க. இவரும் ஒவ்வொரு வாட்டியும் அவருடைய அறைக்கு வராரு. முசுகுந்தா, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. முருகன் அங்கே மணக்கோலத்தில் நிற்கிறாரு, பக்கத்தில் என் பொண்ணு நிற்கிறா, சுற்றி எல்லா அஷ்டதிக்கு பாலர்களும் நிற்கிறாங்க, தெய்வங்கள் நிற்கிறாங்க. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கலையா? உனக்கு என்ன வேணும் சொல்லியா? நான் வரேன், அப்புறம் கேட்குறேன் அப்படின்றார். கல்யாணம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அப்புறம் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி அவருடைய நாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். ஆனால் இந்த ஃபுல் வேலையும் முன்ன நின்று பண்ணது இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி தான். இப்போ இவரோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் முருகனுக்கு இவர் மேலே ரொம்ப பிரியம். நிறைய இடத்துல அவருக்கு ஆலோசனை சொன்னது, இதனால் நிறைய அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அவரை ஒவ்வொரு இடத்துலையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டது, இதெல்லாம் அவர் மேலே ரொம்ப பிரியம். முசுகுந்தன் பேரை சொன்னாலே அவருக்கு சந்தோஷம் வந்துடும்.
இப்படிப்பட்ட முருகனுக்கும் பிடிச்சு, இந்திரனுக்கும் ரொம்ப பிடிச்சு, இப்போ முசுகுந்தனை கேட்குறாரு, நீ ஏதாவது என்கிட்ட நீ வாங்கி தான் ஆகணும். நான் இது வரைக்கும் யாருக்கும் கடனாளியாக இல்லை, ஆனால் உனக்கு மாத்திரம் நான் கடனாளியாக ஆகிட்டேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னாரு. நான் தான் சொன்னேனே, தேவலோகம் வரேன், வந்து பேசுகிறேன் அப்படின்னு. நேராக போயிட்டார் தேவலோகத்துக்கு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். முசுகுந்தா வா அப்படின்னு அவர் போய் உக்காந்தார். முசுகுந்தன்னா பேருக்க அர்த்தம் குரங்கு முக மனிதன். அவர் போய் உக்காந்தவொடனே, என்ன வேணும், என்ன வேணாலும் கேள்வி நான் தரேன், எது கேட்டாலும் தருவியா அப்படின்னார். எது கேட்டாலும் தருவேன், என்னால் முடியாதது எதுவும் இல்லை. இந்த இடத்துல முசுகுந்தன் பாருங்கள், நமக்காக ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு. எனக்கு நீ பூஜை அறையில் வச்சிருக்கப்பார் நடராஜர் சிலை, விடங்கலிங்கம், அது எனக்கு வேணும் அப்படின்னார். அவருக்கு பகீர்னாச்சு. விடங்கலிங்கம்னா ஒளிப்படாமல் தானே உருவான ஒரு அழகான சிதைவில்லாத லிங்கம்தான் விடங்கலிங்கம். உடனே அவருக்கு, நான் பல ஆண்டு காலம் தவம் பண்ணுற ஒரு லிங்கத்தை எப்படி கொடுப்பேன், அது எனக்கு சுயமாக இந்த தேவலோகத்திலே கிடச்ச விஷயம், இது எப்படி நான் பூமிக்கு கொடுப்பேன் அப்படின்னார். எனக்கு அதான் வேணும். இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, நண்பன்கிட்ட எதுவுமே சொல்ல. நேராக போய் விஸ்வகர்மா யாருன்னா தேவர்களுடைய ஆயுதத்தை பண்ணுறவர். திடீர்னு ஒரு மாளிகை கட்டணும் அப்படின்னாலும் உடனே கட்டிடுவார். இவ்வளோ ஏங்க நம்ம முருகனுக்கு திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் ஆகும்போது ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டும் அந்த விஸ்வகர்மா தான் பண்ணுறவர். அதாவது உடனே தொழில்நுட்ப வசதியோட ஒரு மாளிகையை உருவாக்குறது விஸ்வகர்மா. அதனால தான் சில மாளிகை கட்டுறவங்க பேரை கூட அவர் பில்டர்ஸ்ன்னு சொல்கிறத விட விஸ்வகர்மான்னு சொல்லுவாங்க. குறைவில்லாமல் கட்டுறவர் தான் அது. இப்போ இந்த விஸ்வகர்மாவை கூப்பிட்டு, இதே போல் ஒளிப்படாத இன்னும் ஒரு 6 லிங்கத்தை எனக்கு உடனே செஞ்சு கொடு. அவர் உடனே தன்னுடைய சக்தியில் அதை உருவாக்கி இந்திரங்கிட்ட கொடுத்துட்டாரு. இந்திரனும் அதை கொண்டு முசுகுந்தங்கிட்ட கொடுத்து, இதில் எது நான் வணங்குற லிங்கம்னு உனக்கு புரிஞ்சுதுன்னா எடுத்துக்கோ, ஆனால் இதில் எது எடுக்கிறியோ அதான் அப்படின்ட்டாரு. அவருக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்கும். அவர் அந்த 6 லிங்கத்தையும் ஒரே பார்வையில் பார்த்தார். பார்த்துட்டு 7ஆவதாக தனியாக இருந்த ஒரு லிங்கத்தை எடுத்து, இதான் வேணும் எனக்கு அப்படின்னு எடுத்தார். அவருடைய மனோசக்தி அவ்வளோ ஒரு சரியான விஷயத்தை கொடுத்துருக்குது. அதுதான் இந்திரன் வணங்குற லிங்கம். இந்திரனுக்கு தன்னுடைய நண்பனை ஏமாற்ற விருப்பம் இல்லை. உடனே அவன் உருவாக்கி வச்சுருந்த 7 லிங்கத்தையும் அவங்ககிட்டயே கொடுத்துட்டான். அவரும் பூலோகம் வந்துட்டார். இந்த 7 லிங்கம் இப்போ பூமியில் இருக்க காரணம் நம்ம முசுகுந்த சக்கரவர்த்தி. அப்போது அவரை நம்ம வணங்கி தானே ஆகணும். அப்போ அது எங்கே இருக்குது அந்த விடங்கலிங்கெல்லாம்? திருவாரூரில் வீதி விடங்கர், நாகப்பட்டினம் சுந்தர விடங்கர், திருக்கரவாசல் ஆதி விடங்கர், திருக்குவளை அவனி விடங்கர், திருவாய்மூர் நீல விடங்கர், திருநள்ளாறு நாக விடங்கர், திருமறைக்காடு பவனி விடங்கர். இது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். தேவலோகத்திலேருந்து அவருக்காக எந்த பரிசும் கேட்காம, அவர் கேட்டால் அவர் இந்திரலோக பதவியே கொடுத்துருப்பாரு. ஆனால் எதையுமே கேட்காம அப்போவும் நமக்காக அவர் அந்த விடங்கலிங்கத்தை கொண்டு வந்தது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம யாராலையாவது தேவலோகத்திலேருந்து ஒரு லிங்கத்தையா ஒரு சின்ன துரும்ப கூட கொண்டு வர முடியாது. ஆனால் இன்றைக்கி பூலோகத்தில் இருக்கிற 7 லிங்கத்துக்கு காரணம் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி தான். அப்போது எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மனிதர் இவர். இவர்கிட்ட இன்னும் நிறைய சக்தி இருக்குதுங்க. இவர்கிட்ட இன்னொரு சக்தி இருக்குது. அது என்ன தெரியுமா? ஒரு போரை முடிச்சிட்டா, ஏன்னா சக்தி வாய்ந்த போர் மாத்திரம்தான் அவர் எடுப்பார். அதை முடிச்சிட்டாருன்னா, போய் படுத்தாருன்னா பல வருஷம் தூங்குவார். ஆமாங்க, அவ்வளோ சக்தி, அவ்வளோ அசதி. அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கவர். தூங்குவார். ஆனால் அவர் ஒரு சக்தியும் வாங்கி வச்சுருக்காரு. அதாவது வரம். யார் தூங்கும்போது எழுப்பினாலும் அவங்க எரிஞ்சு போயிடுவாங்க.
ஏன்னா அவருடைய தூக்கம் கலையக்கூடாது. இது கடவுள் கொடுத்த சக்தி தான். ஆனால் இது கடவுளுங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். இது கிருஷ்ணருக்கும் தெரியும். இவர் மேலே கோபம் இருக்கிற ஒரு முனிவர், நான் சொல்கிறது கிருஷ்ணரை. கடவுள் எல்லாருக்குமே இவருக்கு பிடிச்சமானவர் இல்லையா? கிருஷ்ணர் மேலே கோபம் இருக்கிற ஒரு முனிவர் கிருஷ்ணரை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு நினச்சி ஒரு சக்தியான ஒரு மகனை தனக்கு பிறக்கணும்னு வரம் பெற்றார். அவருடைய மகன்தான் கலையவனன். இவர் ஒரு நாள் கிருஷ்ணர்கிட்ட போர் பண்ணார். கிருஷ்ணரும் முசுகுந்தனை பற்றி தான் நல்லா தெரியுமே, அவன் எங்கே தூங்குறான்ற விஷயமும் அவருக்கு தெரியும். நேராக என்ன பண்ணார், ஓசைப்படாமல் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த குகையில் ஒரு ஓரமாக மறைஞ்சு உட்காந்துட்டாருங்க. இந்த கலையவனன் நேராக அங்கே வந்து கிருஷ்ணர் இல்லாததுனால அவனுக்கு இந்த முசுகுந்தனுடைய சக்தியை பற்றி தெரியாது. நேராக வந்து தட்டி எழுப்பி இங்கே கிருஷ்ணர் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளோ அவன் கண்ணை திறந்து பார்த்ததுமே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி பல்வேறு யுகங்களில் வாழ்ந்திருக்காருங்க. ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி கடவுளுக்கு உதவி பண்ணிகிட்டே இருக்கார். கிருஷ்ணர் கூட இவருக்காக அவர் உதவி பண்ணும்போது அவர் கேட்டார், உனக்கு நான் ஏதாவது பண்ணணுன்னா என்ன வேணும்? எனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு எதுவுமே தேவையில்லை, உன் கையில் ஒரு பூவாக இருந்தால் கூட போதும் அப்படின்னு வரத்தை வாங்கிட்டாராம். கிருஷ்ணர் கையில் தாமரை இருக்குது பார்த்தீங்களா? எப்போ ஒரு தாமரையை சுற்றிக்கிட்டே இருப்பார். அது நம்ம முசுகுந்த சக்கரவர்த்தி தாங்க. இப்போ இவரால் தான் நமக்கு பூலோகத்தில் விடங்கலிங்கம் கிடச்சிருக்கு. முருகனுக்கு நண்பராக இருந்திருக்காரு. முருகன் தேவி யானையை திருமணம் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு. இந்திரனுக்கு பிடிச்சவராக இருந்திருக்காரு. இந்திரலோகத்திலேருந்து விடங்கலிங்கத்தை நமக்காக கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. நம்ம பூலோகத்தை புண்ணிய பூமியாக ஆக்கினதில் முக்கிய பங்கு நம்ம முசுகுந்தனுக்கு இருக்குதுங்க. இப்படிப்பட்ட நிறைய விஷயம் நமக்கு தெரியவே இல்லை. ஆனால் இந்த கதைகளை ஒன்று ஒன்றும் பார்க்கும்போது நம்ம பூலோகத்தில் கடவுள்கள் வாழ்ந்தது, இப்போ இந்த விடங்கலிங்கத்தை பார்க்கும்போது நிச்சயமாக இது தேவலோகத்திலேருந்து வந்தது தான் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் சொன்ன கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது அந்த கோவிலே சொல்லிவிடுவாங்க, இது தாங்க விடங்கலிங்கம் அப்படின்ட்டு. நீங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் அந்த விடங்கலிங்கத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த முசுகுந்தனை நினைப்பீங்க. அவரும் அங்கே போய் செஞ்ச புண்ணியத்தினால தான் பூமியில் வந்து ஒரு மன்னராக இருந்தார். மன்னராக இருந்தால் அந்த பூமிக்காக புண்ணியத்துக்காக தேவலோகத்திலேருந்து அந்த லிங்கங்களை கொண்டு வந்தார். இன்றைக்கி புண்ணிய பூமியாக இருக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட புண்ணிய பூமியில் வாழற நம்மளும் மனுஷனாக பிறந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படணுங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய அற்புதங்கள்லாம் நமக்கு தெரிய வைக்கிறாங்க இந்த கடவுள். அப்போது கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட நம்புகிற அளவுக்கு தானேங்க இருக்குது. எல்லாருக்குமே, அதாவது எல்லா விஷயத்துக்குமே ஆதாரம் நம்மளுடைய மதத்தில் இருக்குது, நம்மளுடைய புண்ணிய பூமியில் இருக்குது. கடவுள்கள் நடமாடின ஊர் இது. நான் இன்னும் சொல்ல போகிற நிறைய கதைகள் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே கடவுள்கள் எல்லாருமே வாழ்ந்த இடம், நடமாடின இடம், பேசி நடந்த வீதி, அவங்க ஒவ்வொரு திருவிளையாடல் பண்ண இந்த புண்ணிய பூமியில் வாழறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். இன்றைக்கி இதை சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு என்னோடய குரல் பிடிச்சிருந்தா, உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன தகவல் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றத யோசித்து முடிவு பண்ணுங்கள். நிறைய விஷயம் என் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.